Taste the Daily. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் இன்று மாலை 6 மணியளவில் 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் ஏற்றப்பட உள்ளது. இந்த நிலையில் கிரிவலப்பாதை முழுவதும் தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யசீலன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருவது வழக்கம். முக்கிய விழாவான திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் 10 நாட்கள் பிரசித்தி பெற்ற திருக்கார்த்திகை தீப திருவிழாவானது நடைபெறும். இந்த தீப திருவிழாவானது கடந்த 4ஆம் தேதி தங்க கொடிமரத்தில், அதாவது 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெற்று வந்த விழாவில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் திருவிழா இன்று நடைபெற்றது. அண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மிக சரியாக 3:30 மணி அளவில் ஆலயத்தின் கழுவறை முன்பு பிரதோஷ நந்திக்கு அருகில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷத்துடன் பரணி தீபமானது ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உலக பிரசித்தி பெற்ற இந்த மகாதீபமானது மிக சரியாக 6 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் தங்க கொடிமரம் அருகே அகண்ட தீபமும், அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் இந்த மகாதீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்த 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் தீப ஜோதியாய் சிவபெருமான் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். இந்த தீப ஜோதியை காண தமிழகம் மட்டுமல்லாது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளான அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் 45 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை பெறுவார்கள். இன்று மதியம் முதலே பக்தர்கள் கிரிவலப்பாதை என்று சொல்லக்கூடிய 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலப்பாதை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மிக சரியாக 6 மணி அளவில் ஏற்றப்படும் தீப தரிசனத்தை காண பக்தர்கள் கூட்டம் தற்போது தொடர்ந்து அதிகரித்து வருவதை காண முடிகிறது. மேலும் நாளை மறுதினம் பௌர்ணமி என்பதாலும், பௌர்ணமி தினம் என்பது வார விடுமுறை நாட்களில், அதாவது சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் வருவதால் மேலும் தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தற்போது நடைபெறும் அந்த மகாதீப பணிகளுக்கான கோவில் வளாகத்தில் பக்தர்கள் 12,600 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்களை உள்ளே அனுமதிக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அருண். நன்றி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யசீலன். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள்நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள்நிறை மந்திரம்.
நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரின் தீபம் இன்று மாலை 6 மணிக்கு மலை உச்சியில் ஏற்றப்படுகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய, அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம்